கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. இந்த நாளிலும் கூட நம்ம தானியேல் புத்தகத்திலிருந்து நம்ம தியானிக்க போகிறோம். தானியேல் 1ஆம் அதிகாரம் 8வது வசனத்தை எடுத்துக்கொள்வோம். தானியேல் 1ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம் எல்லாரும் சேர்ந்து வாசிப்போமா? தானியேல் ராஜாவின் போஜனத்தினாலும் அவர் பானம் பண்ணும் திராட்சை ரசத்தினாலும் தன்னை தீட்டுப்படுத்தலாகாது என்று தன் இருதயத்தில் தீர்மானம் பண்ணிக்கொண்டு தன்னை தீட்டுப்படுத்தாதபடி பிரதானிகளின் தலைவனிடத்தில் வேண்டிக் கொண்டான். பார்க்கிறோம் இங்க தானியேல் என்ன பண்றான்? தன்னுடைய இருதயத்தில் தீர்மானம் பண்ணிக்கொண்டு தன்னை தீட்டுப்படுத்தாதபடி பிரதானிகளின் தலைவனிடத்துல என்ன பண்ணாரு? வேண்டிக்கிட்டாரு. பாருங்க, இந்த வருடத்தினுடைய கடைசிக்கு நம்ம வந்துட்டோம். நம்மளும் ஒவ்வொரு வருஷம் என்ன பண்றோம்? நம்ம தீர்மானம் எடுக்கிறோம். வருஷத்துக்கு கடைசியில என்ன பண்ணிடுவோம்? அது வருஷ கடைசியில, வருஷ தொடக்கத்துல தீர்மானம் பண்ணுவோம். வருஷ கடைசியில நமக்கு அந்த தீர்மானமே மறந்து போயிடும். நிறைய வேலைகள்ல, எல்லா நேரமும் இல்ல, நிறைய வேலைகள். ஆனா தானியேலுடைய வாழ்க்கையில பார்க்கிறோம், அவர் எடுத்த தீர்மானத்துல உறுதியா நின்றார். தீர்மானம் அப்படின்னு சொல்லும் போது அது நம்முடைய இருதயத்துல தீர்க்கமா உறுதியா எடுக்கிற ஒரு முடிவு. நம்ம எல்லாருடைய வாழ்க்கையிலையும் வருடத்தின் துவக்கத்துல, வருடத்தின் கடைசியில மட்டும் இல்ல, நம்ம வாழ்க்கையின் ஒவ்வொரு கட்டங்களிலேயுமே நம்ம நிறைய வேலைகளை நம்ம தீர்மானம் எடுக்கக்கூடிய ஒரு ஒரு நிர்பந்தத்துக்குள்ள போவோம். எல்லாருமே வாழ்க்கையில ஒவ்வொரு காரியங்கள்ல தீர்மானம் எடுக்க, திருமணத்துல தீர்மானம், படிக்கிறதுல, ஒரு வேலையை ஆரம்பிக்கிறதுல, கருத்திற்காக ஒரு காரியங்களை செய்கிறதுல, பல காரியங்களை நம்ம தீர்மானம் எடுப்போம். அந்த தீர்மானம் எப்படிப்பட்ட தீர்மானமா இருக்கணும்னா, அது ஒரு நல்ல தீர்மானமா, தேவனுக்கு பிரியமான ஒரு தீர்மானமா, வசனத்துக்கு ஒத்த தீர்மானமா இருக்கணும். அப்பதான் அது ஆசீர்வாதமா இருக்கும். நம்ம எடுக்கிற தீர்மானம் நம்ம சுய இச்சைகளை தீர்த்துக்கிறதுக்காக எடுக்கப்பட்ட தீர்மானமா இருந்தா நம்மளும் அழிஞ்சிருவோம். சவுல் என்ன பண்ணாராம்? தீர்மானம் பண்ணாராம். என்ன தீர்மானம் பண்ணாரா? தாவீதை கொல்லணும்னு சொல்லி தீர்மானம் பண்ணாராம். கடைசி செத்தது யாரு? சவுல் தான் செத்து போனான். சோ நம்முடைய எடுக்கிற தீர்மானம் ரொம்ப கவனமா எடுக்கணும். மோசேயுடைய வாழ்க்கையில பார்க்கிறோம், அவர் தீர்மானம் எடுத்தார். எபிரேயர் 11வது அதிகாரத்துல பார்க்கும்போது, எபிரேயர் 11:23-26 பார்க்கும்போது, அவர் ஒரு தீர்மானம் எடுக்க வேண்டிய ஒரு நிலைய நிக்கிறார். என்னன்னா, இங்கிட்டு அரண்மனை வாழ்க்கை, இங்கிட்டு தன் ஜனத்தோட தீங்கு அனுபவிக்கிற, பாவ சந்தோஷத்தை அனுபவிக்காம தீங்கு அனுபவிக்கிற ஒரு இடம். தீர்மானம் எடுக்கணும், இங்கிட்டா அங்கிட்டா. மோசே அருமையா தீர்மானம் எடுத்தார். பார்க்கிறோம், அநித்தியமான பாவ சந்தோஷங்கள் அனுபவிப்பதை பார்க்கிலும் தேவனுடைய ஜனங்களோட துன்பத்தை அனுப்பிப்பதையே அவர் என்ன பண்ணாரு? தெரிந்து கொண்டார். பார்க்கிறோம், உபாகமம் கடைசி அதிகாரத்துடைய கடைசி வசனத்துல பார்க்கிறோம், மோசையை போல இவ்வளவு சமீபமாய் முகமுகமா தேவனை தரிசித்த தீர்க்கதரிசி இஸ்ரேல் அப்புறம் யாருமே இன்னைக்கு வரைக்குமே எழும்பலாதான். பாருங்க, மருத மலையில கூட ஜீசஸ் யார் தரிசனம் ஆறாரு? யார் பேசுறா? மோசே பேசுறாரு. அதே போல பாருங்க, ரூத் புத்தகத்துல பார்க்கிறோம், நகோமி கிளம்புறாங்க. எங்க கிளம்புறாங்க? பெத்லகேம் கிளம்புறாங்க. ஒர்பாலும் ரூத்தும் நாங்களும் வர்றோம் அப்படின்றாங்க. அவங்க சொல்றாங்க, ஏன்பா என் கூட வந்தா என்னப்பா கிடைக்கும் உங்களுக்கு? எனக்கு இனிமேல் கல்யாணம் முடிஞ்ச பிள்ளை பெத்தான், நான் உங்களெல்லாம் வாழ வைக்க போறேன், நீங்க போங்க அப்படின்னு சொல்றாங்க. அப்ப ரெண்டு பேரும், ஒர்பாலும் ரூத்தும் தீர்மானம் எடுக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை. இதுல ஒர்பால் என்ன தீர்மானம் எடுத்தாங்க, ரூத் என்ன தீர்மானம் எடுத்தாங்கன்னு நமக்கு தெரியும். ஒர்பால் என்ன பண்ணாங்க? மாமியை கட்டி பிடிச்சு முத்தம் கொடுத்துட்டு ஹாய் பாய் சொல்லிட்டு போயிட்டாங்க. ஆனா ரூத் பார்க்கிறோம், அவள் உறுதியாய் யாரை பற்றிக்கிட்டா? மாமியாரை பற்றிக்கிட்டா. விளைவு என்ன? ரூத்தை பார்க்கிறோம், புதிய ஏற்பாட்டுல முதல் அதிகாரத்திலேயே வாசிக்கிறோம் நம்ம, போவாஸ் ரூத்தின் இடத்துல யாரை பெற்றா? ஓபேத்தை பெற்றான் அப்படின்னு சொல்லி பார்க்கிறோம். அப்ப எடுக்கிற தீர்மானங்கள் ஒரு மனுஷனை சவுலை போல மரணத்துக்கும் கொண்டு போகும், மோசையை போல உன்னதமான ஒரு தீர்க்கதரிசின்ற பேரும் பெற்றுத்தரும், புறஜாதியாகிய மோவாபிய ஒரு ஸ்திரீயா, அருவருக்கத்தக்க சந்ததியா இருந்தாலும் ஆண்டவரோட வம்சாவளியில வரக்கூடிய அளவுக்கு அவ எடுத்த தீர்மானம் அவளை கொண்டு போயிடுச்சு. அப்ப நம்ம எடுக்கிற தீர்மானம் நம்முடைய வாழ்க்கையவே மாற்றக்கூடியதா இருக்கிறது. இங்க பார்க்கிறோம், தானியேலுடைய வாழ்க்கையில பார்க்கிறோம், அவன் என்ன பண்றான்? தீர்மானம் பண்றான். பொதுவா பாத்தீங்கன்னா நம்ம எல்லாருமே சொல்லுவோம், நீங்க எனக்கு இதை செஞ்சீங்கன்னா நான் இதை செய்யறேன். ஒரு தீர்மானம், அது ஒரு பொருத்தனை கூட சொல்லலாம். பொருத்தனை எப்படின்னா, எசப்பா தீர்மானம்ன்றது நிபந்தனை இல்லாது
தீர்மானம்ன்றது என்னது? நிபந்தனை. பொருத்தனை என்னன்னா, நீங்க இதை செஞ்சீங்கன்னா நான் அதை செய்வேன். அண்ணால் சொன்னாங்க, நீங்க என் சிறுமையை பார்த்து எனக்கு ஒரு பிள்ளை கொடுத்தீங்கன்னா நான் உங்களுக்கு அந்த பிள்ளைய கொடுப்பேன். யாக்கோபு சொன்னாரு, நீங்க என் கூட வந்து நான் போற இடத்துல எனக்கு சாப்பாடு எல்லாம் கொடுத்து, இருக்க இடத்த கொடுத்து, என்ன சுகபத்திரமா கூட்டிட்டு வந்தீங்கன்னா நீங்க அப்ப எங்க தெய்வம், நீங்க என்னோட தெய்வம். நான் என்ன பண்ணுவேன்? நான் உங்களுக்கு தசம பாகம் கொடுப்பேன் அப்படின்னு. இது வந்து என்னன்னா, இது ஒரு தீர்மானம் தான். ஆனா அது என்ன தீர்மானம்? நிபந்தனைக்குட்பட்ட தீர்மானம். ஆனா தானியேல் எடுத்த தீர்மானம் நிபந்தனை இல்லாத தீர்மானம். எசப்பா, நான் நான்வெஜ் ராஜா கொடுக்கிற போஜனம் எல்லாம் சாப்பிட மாட்டேன், நீங்க எனக்கு என்ன தருவீங்க? நீங்க எனக்கு இப்படி செய்வீங்களா? அப்படிலாம் அவர் கேட்கவே இல்லை. அல்லேலூயா. தானியேலுடைய தீர்மானம் அருமையான தீர்மானம். என்ன சொன்னார் அவரு? ராஜாவுன்ற போஜனத்தினால, திராட்சரசத்தினால நான் என்ன பண்ண மாட்டேன், என்னை தீட்டுப்படுத்த மாட்டேன் என்று சொல்லி அவன் என்ன பண்றான்? தீர்மானம் பண்ணிக்கிட்டு போய் வேண்டிக் கொள்ளுகிறான். பிறகு நமக்கு தெரியும், ராஜாவோட சாப்பாடு ஏன் சாப்பிட மாட்டாங்க இஸ்ரவேலுக்கு. தேவனாகிய கர்த்தர் அந்த நாட்கள்ல வாழ்ந்த ஜனங்கள்ல இஸ்ரவேல் ஜனங்களை தனக்கு தனக்கு தனக்குன்னு சொல்லி பிரிச்சு எடுத்து அவங்களுக்கு வாழ்க்கை முறை எல்லாமே வித்தியாசம். மத்தவங்க மாதிரி வாழ முடியாது, மத்தவங்கள மாதிரி சாப்பிட முடியாது, மத்தவங்கள மாதிரி ட்ரெஸ் பண்ண முடியாது. அவர் சொல்றாரு, தேவனாகிய கர்த்தர் சொல்றாரு, எகிப்துல இருந்து போகும்போது, இங்க பாரு, நான் உனக்கு வந்து என்ன கொடுக்குறேன்னு அதுபடிதான் நடக்கணும். இப்ப நம்ம கானானுக்கு போறோம். நீ இவ்வளவு நாள் இருந்து வந்திய எகிப்து, அந்த தேசத்தாருடைய காரியத்தை பின்பற்றக்கூடாது. நீ இப்ப போறிய கனானியர், அவங்களுடைய வாழ்க்கை முறையை பின்பற்றக்கூடாது அப்படின்னு சொல்லி வனாந்தரத்துல 40 வருஷம் வச்சு இந்த நியாயப்பிரமாணத்தை கொடுத்து 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 அவங்களை ப்ரிப்பேர் பண்ணி தான் என்ன பண்றாரு? கொண்டு போறாரு. ஏன்னா நீ பிரித்தெடுக்கப்பட்ட ஜனம், உன்னை மத்தவங்களை போல நீ வாழக்கூடாது. உனக்கென்று பிரித்தெடுக்கப்பட்ட ஒரு வாழ்க்கை இருக்கு. லேவியராகமம் 11ஆம் அதிகாரத்துல பார்ப்போம், எதை சாப்பிடணும் எதை சாப்பிடக்கூடாது பார்க்கிறோம். யாத்திராமத்துல பார்க்கிறோம், லேவியராகமத்துல பார்க்கிறோம். நீ எப்படி ட்ரெஸ் பண்ணணும், பருத்தி நூலும் கம்பளி மீனும் சேர்த்து என்ன பண்ணக்கூடாது? போடக்கூடாது. ஆண்களாடைய பெண்கள் போடக்கூடாது. நிறைய காரியம் சொல்றாரு. இது பிசினஸ்ல கூட என்ன சொல்றாரு? நீ எதையும் போட்டு ஏழு உறக்கூடாது. ஒவ்வொன்றுக்கும் அவர் கண்டிஷன்ஸ் கொடுக்கிறார், ஒவ்வொன்றுக்கும். ஏன்னா பிரித்தெடுக்கப்பட்ட ஜனம். அப்ப தானியேல் பாக்குறாரு, ஐயோ ராஜாவோட சாப்பாடு நமக்கு வேண்டாம். ஏன்? ஒதுக்கப்பட்ட மிருகங்கள், ஒதுக்கப்பட்ட பறவைகள், இன்னொன்னு விக்கிரகத்துக்கு படைச்சு ரத்தத்தோட புசிப்பாங்க. ஆட்டின் ரத்தத்து, ஆட்டின் பால்ல கன்ற குட்டிய ஆட்டு பாலோட கடாவோட ஆடோட பால்ல வந்து என்னக்கூடாது, சமைக்க கூடாதுன்றது இஸ்ரவேலருக்கு நியமம். அவங்க என்ன பண்ணுவாங்க? செய்வாங்க. அப்ப அந்த முறைமைகள் எல்லாத்தினாலையும் தன்னை தீட்டுப்படுத்த கூடாது. இன்னொன்னு திராட்சை ரசம். இன்னைக்கு நம்ம ஊர்ல கூட கிராமங்கள்ல பாருங்க என்ன பண்ணுவாங்க, மது கொடுப்பாங்க பாத்தீங்களா, தெய்வத்துக்கு கொடுப்பாங்க பாத்தீங்களா. அது மாதிரி அந்த நாட்கள்ல ஒருவேளை திராட்சை ரசம் அந்த தெய்வத்துக்கு படைச்சாங்களா என்னன்னு தெரியல. ஆனா வந்து அவருக்கு தெரியும், ஒரு சிப் நம்மள என்ன கொண்டு போயிரும், படுவாதாரத்தை கொண்டு போயிரும் அப்படின்னு சொல்லி அவர் என்ன பண்ணாரு? தன்னை தீர்மானம் பண்ணிட்டார். எப்பயுமே நம்ம தேவனுக்கு பிரியமான ஒரு தீர்மானம் எடுக்கும் போது தேவன் நம் பட்சத்துல இருந்து நமக்கு உதவி செய்வார். ஹல்லேலூயா. இங்க பார்க்கிறோம், தானியேலுக்கு வந்து அவன் எடுத்த தீர்மானம் என்ன தீர்மானம்? தேவன் சிநேகிக்கிற பரிசுத்தத்துக்கு நேரா தன்னை தீட்டுப்படுத்த கூடாது. தன்னை எதுவுமே என்ன பண்ணிடக்கூடாது? தீட்டுப்படுத்தக்கூடாது. நான் தீட்டுப்பற்றக்கூடாது. இப்ப தேவன் சிநேகிக்கிற பரிசுத்தத்துக்கு நேரா அவர் ஒரு டிசிஷன் எடுக்கிறாரு, ஒரு தீர்மானம் எடுக்கிறாரு. அந்த தீர்மானம் எடுக்கும் போது கர்த்தர் என்ன பண்றாரு? அவனுக்கு உதவியா இருக்கிறாரு. எப்படி இருக்கிறாரு? வாசிக்கலாம். தானியேல் 1ஆம் அதிகாரம் 9வது வசனம் வாசிக்கலாம். பாருங்க, நம்ம தீர்மானங்கள் எடுக்கும் போது, தேவனுக்கு பிரியமான தீர்மானங்கள் எடுக்கும் போது, அந்த தீர்மானத்தை நிறைவேற்ற தேவனே நமக்கு உதவி செய்வார். ஹல்லேலூயா. இங்க பார்க்கிறோம், அந்த பிரதானிகளுடைய தலையிடத்துல கர்த்தர் என்ன செய்யறாரு? தயவும் இரக்கமும் கிடைக்கும்படி செய்கிறார். பாருங்க, அடுத்த வசனம் 14வது வசனத்தை வாசிப்போம். பாருங்க, ஒரு பெரிய அதிகாரி தான், பிரதானிகளின் தலைவன் தான். இவன் யாரு? அடிமையாய் வந்த மனுஷன் தான். ஆண்டவர் என்ன பண்றாரு? அவனுடைய இருதயத்துல பேசி அவனுக்கு செவிசாய்க்க வைக்கிறார். அடுத்து 15வது வசனம். ஹல்லேலூயா. இப்ப வந்து பிரதானியோட அதிகாரிட்ட தயவு கிடைச்சிருச்சு, அவனும் சாப்பாடு கொடுத்துட்டான். இப்ப தேவன் என்ன பண்றாரு? யோசிச்சு பாருங்க, காய்கறி சாப்பிடறவங்க நல்லா இருப்பாங்களா? இந்த நம்ம பாக்குறோம் இந்த பாடி பில்டர்ஸ் எல்லாம், எங்கேயாவது நீங்க காய்கறி சாப்பிட்டு பாடி பில்டர்ஸா இருந்து பாத்திருக்கீங்களா? என்ன பண்ணுவாங்க? புரோட்டீன் ரிச் உள்ள ஃபுட் சாப்பிட்டாதான் அப்படியே அந்த மசில்ஸ் எல்லாம் அப்படி வந்து நிக்கும். என்ன பண்ணுவாங்க? சிக்கன் பிரஸ்ட் பீஸ், அப்படி புரோட்டீன் பவுடர், எதெல்லாம் புரோட்டீன் அதிகமா இருக்கோ அதை பார்த்து என்ன பண்ணுவாங்க? சாப்பிட்டு முட்டையெல்லாம் இந்த மஞ்சக்கருவை எடுத்துட்டு வெள்ளைக்கருவை அவுச்சு என்ன பண்ணுவாங்க? நிறைய முட்டைகளை ஒரு நாளைக்கு சாப்பிட்டு என்ன பண்ணுவாங்க? பாடியை பில்ட் அப் பண்ணுவாங்க. ஆனா இங்க பார்க்கிறோம், தேவனாகிய கர்த்தர்
ஒரு தீர்மானம் பண்றாரு தானியேல். நான் இந்த ராஜாவோட போஜனத்தினால என்ன தீட்டுப்படுத்த மாட்டேன்னு சொல்லும்போது கர்த்தர் அவருக்கு உதவியா இருந்து ராஜ கலையை யாருக்கு கொடுக்கிறாரு? தானியேலுக்கும் அந்த 4 நபர்களுக்கும் கொடுக்கிறாரு. அவங்க எப்படி இருக்கிறாங்க அப்படின்னு பார்த்தா, அவங்க முகம் கலையுள்ளதாகவும் சரீரம் புஷ்டி உள்ளதாகவும் மற்ற ராஜபோஜனத்தை புசித்தவர்களை காட்டிலும் புஷ்டி, சரீர புஷ்டி, அதே போல முகம் கலை. அது மாத்திரமல்ல, பாருங்க, உடனே இதை பார்த்த உடனே அதிகாரி தொடர்ந்து கொடுக்கிறாரு. இப்ப இவங்க நம்ம வேதத்திலேயே, நம்ம தானியேல் புத்தகத்திலேயே தானியேலை குறிச்சு பாக்குற முதல் ஒரு காரியம் இதுதான். என்னன்னா, அவன் என்ன பண்ணா, தன்னை தீட்டுப்படாதபடி காத்துக்கொண்டான். இந்த ஃபர்ஸ்ட் டெசிஷன் மேக்கிங்ல மட்டும் நம்ம சரியா இருந்துட்டோம்னா நம்ம கடைசி வரைக்கும் நம்முடைய வாழ்க்கை எப்படி இருக்கும்? அருமையா ஆண்டவருக்கு பிரியமா போயிட்டே இருக்கும். பாருங்க, இவனுக்கு தானியேலை குறிச்சு முதல் வாசிக்கிறது என்னதான்? இந்த தீர்மானம் தான். அவர் எடுத்த தீர்மானம் தான். நம்முடைய வாழ்க்கையிலையும் நம்ம எடுக்கிற தீர்மானம் தான் நம்மள கடைசி வரைக்கும் கொண்டு போகும். பார்க்கிறோம், அவர் தீர்மானம் பண்றாரு. பார்க்கிறோம், அடுத்த 17வது வசனத்துல பார்க்கிறோம், அவன் தீர்மானம் எடுத்து அதை ஜாக்கிரதையா கை கொண்ட பொழுது கர்த்தர் என்ன செய்யறாரு? வாசிக்கலாம் 17வது வசனம். பார்க்கிறோம், இவன் தீர்மானத்துல உறுதியா இருந்தபடினால தேவனாகிய கர்த்தர் சகல எழுத்திலும் ஞானத்திலும் அறிவையும் சாமர்த்தியத்தையும் கொடுத்து தானியேலுக்கு விசேஷித்த கிருபையா தரிசனங்களையும் சொப்பனங்களையும் விளக்குகிற அறியத்தக்க அறிவுள்ளவனாக்குகிறார். அடுத்து மாத்திரமல்ல, 19, 20 எல்லாத்துலயுமே பார்க்கிறோம், ராஜா பேசுறாரு. அப்ப தானியேல், சாத்ராக், மேஷாக், ஆபேத்நேகோ போல ஒருத்தர் கூட இல்ல. மத்த எல்லாரும் காட்டிலும் அவங்க 10 மடங்கு சமர்த்தர்களா நம்ம இருந்ததை பார்க்கிறோம். அப்ப பாருங்க, தேவன் நம்ம மட்டும் சரியான ஒரு தீர்மானம், தேவனுக்கு பிரியமான வகையில ஆவிக்குரிய வாழ்க்கையில நம்ம எடுக்கிற தீர்மானம் நமக்கு தேவனுடைய உதவியை பெற்றுத்தரும். தேவன் நம்ம பட்சத்துல இருந்து நமக்கு உதவி செய்யறவரா இருந்தா, எந்த மனுஷனா இருக்கட்டும், பெரிய பெரிய அதிகாரியா இருக்கட்டும், கர்த்தர் நம்ம பட்சத்துல அவங்களை திரும்பும்படி செய்வார். அது மாத்திரமல்ல, பாருங்க, ஒரு பெரிய டிஃபரன்ஸ் யாருக்கும் நம்ம தானியேல் 1:3 வாசிக்கலாம். தானியேல் 1:3 பார்க்கிறோம். தானியேல், சாத்ராக், மேஷாக், ஆபேத்நேகோ மட்டும் எருசலேம்ல இருந்து சிறைபிடிச்சிட்டு வரல, யூதால இருந்து சிறைபிடிச்சிட்டு வரல. நிறைய பேர் வந்திருக்காங்க இல்ல, நிறைய பேர் அழகானவங்க, ராஜ குலத்தாரவங்க, மாசு இல்லாதவங்க, சகல ஞானத்துல தேர்றவங்க, அறிவுல தேர்றவங்க, கல்வியில நிபுணர், திறமையுள்ளவங்கதான் வந்திருக்காங்கன்னா அவங்க யார் பேருமே வேதத்துல நம்ம பார்க்கவே முடியல. ஹல்லேலூயா. ஒருபாலோட பேரை பார்க்க முடியுதா? ரூத்தான் பார்க்க முடியுது. புதிய ஏற்பாடு வரைக்கும் அந்த அம்மா வந்துடுறாங்க. ஒருபால் அந்த 1வது அதிகாரத்தோடய அவளோட சாப்டர் என்ன ஆயிடுச்சு? க்ளோஸ் ஆயிடுச்சு. ஆனா ரூத் தொடர்ந்து வர்றாங்க. இன்றைக்கும் இயேசுவினுடைய இயேசுவை கொண்டு வந்த முற்பிதாக்களுடைய வரிசையில இந்த அம்மா நிக்கிறாங்க. அப்ப நம்ம எடுக்கிற தீர்மானம் நமக்கு ஒரு பெரிய வித்தியாசத்தை மற்ற ஜனங்களோட காண்பிக்கும். பார்க்கிறோம், இவங்க எல்லாருமே தான் வந்தாங்க. ஆனா இவங்களுடைய பெயர் அங்க வேதத்துல காணப்படவே இல்லை. ஆனா இந்த 4 பேரையும் பார்க்கிறோம். தானியேலை பார்க்கிறோம். தானியேல் எவ்வளவு விசேஷித்த ஒரு மனுஷனா ஆண்டவர் தூக்கி நிறுத்தினார். இன்றைக்கு வரைக்கும் வரலாறு பேசுகிறது. நாம் எடுக்கிற தீர்மானம் வரலாறை நம்மை பேச வைக்கும். ஹல்லேலூயா. மோசேயை குறிச்சு இன்னைக்கும் பேசுறோம். ஏன்? வரலாறு படைச்சிட்டு போயிட்டார். ஏன்? அவர் எடுத்த தீர்மானம். அன்னைக்கு மட்டும் ஐயோ அரண்மனையை விட்டுட்டு போய் இந்த அடிமை வாழ்க்கை வாழ்றதான் நினைச்ச தீர்மானத்தை மாத்தி இருந்தாருன்னா மோசேயுடைய வாழ்க்கை அந்த யாத்திராகமம் 1வது அதிகாரத்தோடய முடிஞ்சிருந்திருக்கும். ஆனா வர்றாரு, அவர் எங்க வர்றாரு? வெளிப்படுத்தல் வரைக்கும் வர்றாரு. மோசேயின் பாட்டை பாடுவோன்னு பரலோகத்துல என்ன பண்றாங்க? பாடுறாங்க. ஹல்லேலூயா. அப்ப நம்ம எடுக்கிற தீர்மானம் நம்ம நித்தியம் வரைக்கும் வழிநடத்தக்கூடியதா இருக்கிற. அப்படின்னா நம்ம எடுக்கிற தீர்மானத்துல மிகுந்த ஜாக்கிரதையா இருக்கணும். நம்முடைய பிள்ளைகள் வாழ்க்கையா இருக்கட்டும், நம்முடைய வாழ்க்கையா இருக்கட்டும், நம்முடைய குடும்பத்தர் வாழ்க்கையா இருக்கட்டும், டெசிஷன் எடுக்கிறதுல ரொம்ப நம்ம ஜாக்கிரதையா இருக்கணும். அது வசனத்துக்கு ஒத்து இருக்குதா, தேவனுக்கு பிரியமா இருக்குதான்றத நம்ம ரொம்ப ஜாக்கிரதையா பார்ப்போம். இப்ப கூட வேதத்துல இன்னும் தானியேலை போல யாரெல்லாம் வேதத்துல தீர்மானம் எடுத்து வாழ்க்கையில வரலாறு படைச்சாங்க அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது நிறைய பேரை பார்க்கலாம். இன்னைக்கு பிரதர் சொன்ன ஒரு வார்த்தையை சொன்னாங்க பாத்தீங்களா, நம்ம எதை பேசணும்னு சொல்லி. ஸோ அதனால நான் அந்த வார்த்தையை முதல்ல எடுத்துக்கிறேன். நான் நிறைய இருக்குது, ஆனா நமக்கு நேரம் கொஞ்சமா இருக்காது, அதை எடுத்துக்கிறேன். தாவீது ராஜா எழுதின சங்கீதம் 117 சங்கீதம் 3ஆம் வசனம் எடுத்துக்கலாம். சங்கீதம் 17:3. ஹல்லேலூயா. இந்த நாளை நாம ஒவ்வொரு நாளும் நம்ம தீர்மானம் எடுக்கணும். என்னன்னா, என் வாய் மீறாதபடிக்கு தீர்மானம் பண்ணுவேன். நான் என்னுடைய வாய் மீறாத படிக்கு
பொய் பேசாத படிக்கு, குறைகளை பேசாத படிக்கு, மேட்டிமைகளை பேசாத படிக்கு நான் என்ன பண்ணுவேன்? தீர்மானம் பண்ணுவேன். பாருங்க, நான் ரட்சிக்கப்பட்ட புதுசுல நான் வந்து என்னுடைய கல்லூரியுடைய 1ஆம் ஆண்டு தான் ஆண்டவரை சொந்த ரட்சகராக ஏற்றுக்கொண்டேன். பாருங்க, நான் சிறு வயசுல இருந்தே நல்லா பேசுவேன். மேடையில நான் பேச மாட்டேன், ஃப்ரெண்ட்ஸ் மத்தியில நல்லா பேசுவேன், நல்ல கதை ரீல் போட்டுவேன் நல்லா. சோ என்னை சுத்தி ஒரு 5-6 பிள்ளைங்க எப்பயுமே இருப்பாங்க. என்னன்னா வாய் பார்த்துட்டே இருப்பாங்க. ரவினாக்கிட்ட உட்கார்ந்தானா நமக்கு நேரம் போறதே தெரியாது அப்படின்னு சொல்லிட்டு உட்காந்துட்டு நானும் நல்ல கதை, ஒரு காரியத்தை அப்படியே சூப்பரா அவங்க கேட்கிற அளவுக்கு அது இன்ட்ரெஸ்டிங்கா அப்படி கொண்டு போறது. அப்ப நான் ரட்சிக்கப்பட்டேன். பாருங்க, ரட்சிக்கப்பட்டு நான் வேதத்தை வாசிக்கும் போது ஆண்டவர் என்னோடு கூட பேசின வார்த்தை மத்தேயு 5ஆம் அதிகாரம் 37 நினைக்கிறேன், 5:37 பாருங்க. 5:37 உள்ளதை உள்ளதென்றும் இல்லாததை இல்லதென்றும் சொல்லுங்க, இதற்கு மிஞ்சினது தீமையினால் உண்டாகும். பாருங்க, இந்த வசனத்தின் மூலமா ஆண்டவர் என்னோட பேசினார். உள்ளத உள்ளதுன்னு சொல்லணும், இல்லத மிகப்படுத்தி மிஞ்சி பேசினா யாருனால உண்டாகுது தீமைன்றது. தமிழ்ல பைபிள்ல தீமை, இங்கிலீஷ் பைபிள்ல from the evil one, பிசாசினால உண்டாகணும் இருக்கும். அச்சோ, உடனே நான் என்ன பண்ணேன் தெரியுமா? உடனே இருதயத்துல நான் ஒரு தீர்மானம் பண்ணேன். எஸ்ஸப்பா, நான் இனிமேட்டு என்ன பண்ண மாட்டேன்? மிகைப்படுத்தி பேச மாட்டேன். உள்ளது நான் பேசி 4 பேர் என்னோட வார்த்தையை கேட்கணும், என்னை சுத்தி ஒரு கூட்டம் உட்காரணும்ன்றதுக்காக நான் பேசி என்னத்தை கட்டிக்க கூடாது, பாவத்தை கட்டிக்க கூடாது. நான் இவங்க இன்னைக்கு இருப்பாங்க, நாளைக்கு என்னை விட்டு போயிடுவாங்க, நீங்க தான் என்றைக்கும் இருக்கிறவர், ஐயோ அப்படின்னு சொல்லிட்டு நான் என்ன பண்ணேன்? என் மனதுல ஒரு தீர்மானம் பண்ணேன். என்ன தீர்மானம் பண்ணேன்னா, நான் மிகைப்படுத்தி பேச மாட்டேன். அப்ப நான் என்ன பண்ணுவேன்? இதுக்கு என்ன பிராக்டிஸ் எடுத்தேன் அப்படின்னா, தினமும் ராத்திரி உட்காந்து டைரி எழுதுவேன். யோசிச்சு பாப்பேன், இன்னைக்கு எத்தனை முறை மிகைப்படுத்தி பேசணும் அப்படின்னு சொல்லி டைரி எழுத ஆரம்பிச்சேன். தினமும் எழுதுவேன். கொஞ்சம் கொஞ்சமா என்னுடைய ஒரே நாள்ல நான் குறைக்கல, என்னால குறைக்க முடியல, நான் உண்மையே சொல்றேன். ஒரே நாள்ல நான் என்னுடைய தீர்மானத்தை என்னால நிறைவேற்ற முடியல. ஆனா ஒவ்வொரு நாளும் நான் டைரியில எழுதுவேன். ஒரு நாள் வந்தது, சில நாட்கள் கடந்தது, மாதங்கள் கடந்தது, அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா என் டைரியில ஒன்றுமே இல்லை. ஹல்லேலூயா. அப்ப நம்ம வாழ்க்கையில தீர்மானம் எடுக்கணும். என்ன தீர்மானம் எடுக்கணும்? என் வாய் மீறாதபடிக்கு தீர்மானம் பண்ணினேன். தாவீது ராஜா சொல்றாரு 17ஆம் அதிகாரம் 3வது வசனத்துல, என் வாய் மீறாதபடிக்கு தீர்மானம் பண்ணினேன். பாருங்க, சங்கீதக்காரர் தாவீது 39ஆம் அதிகாரம் 1 முதல் 2 வசனங்களை வாசிப்போம். 39:1, என் நாவினால் பாவம் செய்யாதபடிக்கு நான் என் வழிகளை காத்து துன்மார்க்கன் எனக்கு முன்பாக இருக்கும் மட்டும் என் வாயை கடிவாளத்தால் அடக்கி வைப்பேன். நான் மௌனமாகி, அடுத்த வசனம் சொல்கிறேன், 2வது வசனம், நான் மௌனமாகி ஊமையனா இருந்தேன், நலமானதையும் பேசாமல் அமர்ந்திருந்தேன். பாருங்க, இங்க என்ன சொல்றாரு? நான் நாவினால் பாவம் செய்யாதபடிக்கு என் வாயை நான் என்ன போட்டேன்? கடிவாளத்தால அடக்கி வைப்பேன் அப்படின்னு சொல்றாரு. அது மாத்திரமல்ல, 38ஆம் அதிகாரம் 13 முதல் 15 வசனங்களை வாசிக்கும் போது, நானோ செவிடனை போல கேளாதவனாகவும் ஊமையனை போல வாய் திறவாதவனாகவும் இருக்கிறேன். அடுத்த வசனம், காது கேளாதவனும் தன் வாயில் மறு உத்தரவுகள் இல்லாத மனுஷனை போலானேன். எனக்கு பேச தெரியும், ஆனாலும் நான் என்ன பண்றேன்? நான் ஏன் வாயை நான் எனக்கு வார்த்தைகள் இருக்குது, நான் ஊமையனை போல, காது இருந்து செவிடனை போல, வாய் இருந்து ஊமையை போல ஏன் இருக்கிறேன்னா, நான் என் இருதயத்துல ஒரு தீர்மானம் பண்ணியிருக்கேன். என்ன தீர்மானம் பண்ணியிருக்கேன்? என் வாய் மீறக்கூடாதுன்னு தீர்மானம் பண்ணியிருக்கேன். அதனால செவிடனை போல இருக்கிறேன், நான் ஊமையனை போல இருக்கிறேன், கடிவாளத்தினால எப்படி வச்சிருக்கேன்? இதயத்தை கட்டி வச்சிருக்கேன் அப்படின்னு சொல்லி சொல்றாரு. பார்க்கிறோம், நம்முடைய வாழ்க்கையில இந்த அதிக பேச்சுல பாவம் இல்லாம போகாது. ஆகாத சம்பாஷணை நல் ஒழுக்கத்தை கெடுக்கும். நிறைய வசனங்களை சொல்லலாம். பாருங்க, நம்ம நாவை மாத்திரம் அடக்கிட்டா போதும், உதடுகளை மட்டும் அடக்கிட்டா போதும். ஒவ்வொரு நாள் காலையில எஸ்ஸப்பா என் வாய் மீறாதபடி நான் தீர்மானம் பண்றேன்னு மட்டும் நம்ம எடுத்துட்டோம்னு வச்சுக்கோங்களேன். இன்னைக்கு நமக்கு நேரம், நிறைய பேருக்கு நேரம் இருக்குது. அந்த நேரத்தை நம்ம எப்படி செலவு பண்றோம்? நிறைய பேர் நேரம் கிடைச்சா உடனே, அந்த நாட்கள் எல்லாம் பாருங்க, வீட்டு வாசல்ல பாத்தீங்களா, நான் இனப்பத்துல எல்லாம் பாத்துருக்கேன், சாயந்தரம் நேரத்துல என்ன இது பண்ணிடுவாங்க தெரியுமா? வேலையை முடிச்சோன்னு எல்லாம் வெளியில உட்காந்துருவாங்க, பக்கத்து வீடா உட்காந்து பேசுவாங்க. அதே மாதிரி காலையில ஒரு 10 மணிக்கு மேலேயும் பார்த்துங்க, எல்லாம் வீட்டுல இருக்கிறதெல்லாம் ஸ்கூலுக்கு வேலைக்கெல்லாம் அனுப்பிட்டு அப்ப ஒரு கமிட்டி நடக்கும், வாசல்ல உட்காந்து பேசுவாங்க. நான் பாத்திருக்கேன், பெரியவங்க எல்லாம் பேசுவாங்க, பாத்திருக்கேன். இன்னைக்கு அப்படிலாம் இல்லை. இன்னைக்கு என்னது? செல்போனை வச்சுட்டு பல மணி நேரம் கிடைச்சா வேதத்தை வாசிக்கணும். அது நம்மளை வாழ வைக்கும். நம்ம கடந்த 2-3 வாரத்துக்கு முன்னாடி வாசிச்சோம். அவர் தம்முடைய வசனத்தை அனுப்பி நம்மளை குணமாக்கி நம்ம என்ன பண்ணுவாரு?
தப்புவிப்பார் மாத்திரம் இல்ல, என்ன பண்ணுவார், அழிவுல இருந்து பிடிச்சி இழுத்துட்டு வந்துடுவாரு. அப்ப நம்ம அதிகமா வேதத்தை என்ன பண்ணணும், நேரம் கிடைக்குதா வீட்டு வேலைகளை பார்க்கணும், நம்முடைய கடமைகள் எல்லாம் செய்யணும், நேரம் கிடைக்கும் உட்காந்துடணும். எப்படா ஐயோ வீட்டு வேலை எப்ப முடிப்பேன், நான் ஆண்டோட சமூகத்துல எப்ப உட்காந்து வேதத்தை வாசிப்பேன், அந்த தாகத்தை நமக்குள்ள வளர்த்து கொள்ளணும். அது நமக்கும் ஆசீர்வாதம், நம்முடைய குடும்பத்துக்கும் ஆசீர்வாதம், நம் சந்ததிகளுக்கும் ஆசீர்வாதம். அப்ப அங்க பார்க்கிறோம், நம்ம வாயை மட்டும் அடக்கிட்டா போதும். வேதம் என்ன சொல்லுதுமா, வாயை அடக்குறவங்கள இப்படி இருதயத்துல என்னோட நாவை நான் தீர்மானம் பண்ணி மீறாதபடிக்கு தீர்மானம் பண்ணிட்டா நம்மள என்ன தெரியுமா சொல்லுது பைபிள்? வாசிக்கலாம், நீதிமொழிகள் 10:19. நீதிமொழிகள் 10:19. யாரு புத்திமானா வாயை அடக்கிட்டோம்னாலே. வாசிமா. பாருங்க, நாம் வாய் மீறாதபடி நம்ம தீர்மானம் பண்ணிட்டோம்னா நம்ம யாரு? புத்திமான். அடுத்து நீதிமொழிகள் 17:27 வாசிங்க. போதும். பார்க்கிறோம், நாம் வாய் மீறாதபடி நம்ம தீர்மானம் பண்ணிட்டா நம்ம யாருன்னு சொல்றாரா சங்கீதக்காரர் சாலமோன்? அறிவாளி. அடுத்து நீதிமொழிகள் 29:11. அப்ப நம்ம வாய் மீறாதபடி தீர்மானம் பண்ணினால் நாம் யார்? ஞானி. பாருங்க, வேதம் நம்மள என்னென்னலாம் சொல்லுது. நாம் வாய் மீறாதபடி தீர்மானம் மட்டும் பண்ணிட்டோம்னா நம்ம யாரா? புத்திமான், அறிவாளி, ஞானி. இன்னும் ஒரு வாசனை வாசிக்கலாம், நீதிமொழிகள் 17:28. அப்ப போதும். அடுத்து என்ன சொல்லுது? அறிவாளி, புத்திமான், ஞானி மட்டும் இல்ல, நாம் ஞானவான். இன்னைக்கு நம்ம இந்த வருடத்தின் கடைசியில நம்ம ஒரு தீர்மானம் பண்ணணும். எசப்பா, நான் என்ன பண்ணுவேன்? என் வாய் மீறாதபடி தீர்மானம் பண்ணுவேன். என் வாய் மீறி யாரையும் துணிகரமா பேச மாட்டேன். நமக்கு ஒரு விஷயம் தெரிஞ்சா கூட அதை மற்றவங்களுக்கு சொல்லணும்னு அவசியம் ஏதாவது இருக்கா? உங்களை யாராவது அடிப்பாங்களா? நீ சொல்லலன்னு அடிப்பாங்களா? நல்லதை சொல்லணும். ஃபாதர் சூப்பரா பாடியிருக்கார், நல்லதையே நான் சொல்லவும் செய்யவும் உள்ளத்தை என்று உறுதிப்படுத்தும் ஐயா. அவர் ஒரு தீர்மானம் எடுத்துட்டாரு, என்னது? நல்லதுதான் பேசும். அப்ப நம்ம நிறைய காரியங்கள், நம்ம இந்த உலகத்துல வாழ்றோம், நிறைய காரியங்களை கேட்கதான் செய்வோம். ஆனா எதை மட்டும்தான் நம்ம பேசணும்? நல்லதை மாத்திரம் பேசுவோம். அப்படி ஒரு தீர்மானம் எடுத்தால் நாம் வருகிற நாட்களில் நம்ம புத்திமானாய், அறிவாளியாய், ஞானவானாய், ஞானியாய் நாம் காணப்படுவோம். ஏன்னா பாருங்களேன், நம்ம பேசுறத பார்த்தா நம்ம பிள்ளைங்க பேசுவோம். நம்ம ஒரு வாயாடியா எல்லார பத்தி குறை சொல்லிட்டே இருந்தோம்னு வச்சுக்கோங்களேன், அப்படி நம்ம சுபாவம் யாருக்கு போகும்? நம்ம தாயை போல பிள்ளை, நூலை போல சேலை. நம்ம எப்படி இருக்கிறோமோ அதை போலதான் நம்ம பிள்ளை இருக்கும். நம்ம பயந்தோம்னா, மற்றவங்க பேசுறதுக்கு பயந்தோம், நம்ம பிள்ளைங்களும் பயப்படுங்க. அப்ப நம்ம வாய் பேசாதபடி தீர்மானம் பண்ணணும். அப்ப எதை பேசணும்? ஒரு காரியத்தை பார்ப்போம். டைம் 5 நிமிஷம் தான் இருக்குவாங்க. 1 கொரிந்தியர் 2ஆம் அதிகாரம் 1-2 வாசிக்கலாம். 1 கொரிந்தியர் 2ஆம் அதிகாரம் 1 முதல் 2 வசனங்கள். சகோதரரை, நான் உங்களிடத்தில் வந்த போது தேவனை பற்றிய சாட்சி சிறந்த வசனிப்போடாவது ஞானத்தோடாவது அறிவிக்கிறவனாக வரவில்லை. 2வது வசனம், இயேசு கிறிஸ்துவை சிலுவையில் அறையப்பட்ட அவரையே அன்றி வேறொன்றையும் உங்களுக்குள்ளே அறியாதிருக்க தீர்மானம். இவர் ஒரு தீர்மானம். என்ன தீர்மானம்? நான் பேசினாலே யாரை பத்தி தான் பேசுவேன்? அது எந்த இயேசுவை? சிலுவையில் அறையப்பட்ட அவரை மாத்திரம். அவரை எனக்கு ஏத்த இருக்கிறவங்க யார்? அவங்க எப்படியாவது ஜீசஸ் தி க்ரூசிஃபைட் ஜீசஸை என்ன பண்ணணும்? அறிஞ்சுக்கணும். அதுதான் என் வாழ்க்கையில எனக்கு தீர்மானம். ஏதோ ஒரு நல்ல தீர்மானம் இல்ல. அப்ப வாய் மீறாதபடிக்கு தீர்மானம் பண்ணுகிறேன்னா இன்னொரு இடத்துல மீறணும். இன்னைக்கு நம்ம என்ன பண்றோம்? மற்றவங்க கிட்ட நல்லா வாயை திறக்கிறோம். ஆனா ஆண்டவருடைய சுவிசேஷத்தை அறிவிக்கிறதுக்கு வாயை நல்லா என்ன பண்ணிடுறோம்? ஜிப்பு போட்டு நல்லா மூடிடுறோம். இப்ப நம்ம திறக்க வேண்டியதை திறக்கணும், மூட வேண்டியதை மூடணும். பார்க்கிறோம், இயேசு கிறிஸ்துவை சிலுவையில் அறையப்பட்ட அவரையே அன்றி வேறொன்றையும் உங்களுக்குள்ள அறியாதிருக்க தீர்மானித்திருந்தேன். அப்ப இந்த தீர்மானம் இன்றைக்கு நம்ம எடுக்கணும். ஏசப்பா, என்னுடைய வாழ்நாள்ல எப்படியாகிலும் இந்த சிலுவையில் அறையப்பட்ட இயேசு கிறிஸ்துவ நான் மற்றவங்களுக்கு அறிவிக்க இன்றைக்கு தீர்மானம் எடுக்கிறேன். எப்படியாவது நான் பார்க்கிற உங்களுக்கு தான். எங்க வீட்டுக்கு சில பிள்ளைங்கெல்லாம் வருங்க, தர்மம் வாங்க வருங்க, முஸ்லிம் பிள்ளைங்க வருங்க.
அதுங்க வந்து அந்த வீட்டுல கோலம் போடாத வீடுன்னா அது வருங்க. அதுங்களுக்கு வந்து கோலம் போடாத வீடுன்னா முஸ்லீம் வீடுன்னு அர்த்தம். ஸோ எங்க வீட்டுக்கு வருங்க. அப்ப வரும்போதெல்லாம் நம்ம கொடுப்போமா, அது வந்து அதுக்கு ரொட்டீன் ஆயிரும். அடுத்து நம்ம என்ன வேலை உள்ளுக்குள்ள இருந்தாலும் விடாதுங்க, அதுங்க வாங்கிட்டு தான் போகுங்க. அதான் வச்சிருக்கேன். இனிமேட்டு நான் இதை வாசிக்கமா தான் நினைச்சேன், நீ வர வா, உன என்ன பண்ணுவேன், நான் பைசா கொடுக்க மாட்டேன், உன உட்கார வச்சு சிலுவையில் அறையப்பட்ட இயேசுவை அறிவிக்காம நான் உனக்கு பைசா கொடுக்க மாறேன். அப்ப நீ திரும்பி வரியான்னு பார்ப்போம் அப்படின்னு பார்த்தா இன்னைக்கு ஒருத்தர் கூட வரல. இன்னைக்கு வெள்ளிக்கிழமை தான் அது வருங்க. நான் தீர்மானம் எடுத்து இன்னைக்கு வரல, எப்படி வராமையா போவாங்க? அப்ப நம்ம தேவனுக்கு பிரியமான தீர்மானம் எடுத்தா தேவனே நமக்கு உதவி செய்வார், அதற்கு வழிவாசல்கள் ஏற்படுத்தி கொடுப்பார். மேல யோசிச்சு பாருங்க, நீ காலையில எந்திரிச்சு ஏசப்பா என் வாய் மீறாத அப்படி நான் தீர்மானம் பண்றேன். அதே சமயத்துல சிலுவையில் அறையப்பட்ட இயேசு கிறிஸ்துவை என்று வேறொன்றையும் அறிவிக்க மற்றவங்களுக்கு நான் அறியாதிருக்க தீர்மானித்திருக்கிறேன்னு மட்டும் நீங்க காலையில ஜெபம் பண்ணி பாருங்க. ஆண்டவர் ஆத்துமாக்களை கூட்டிட்டு வருவார் கண்டிப்பா. நமக்கு தைரியமா சொல்றதுக்கு, நம்ம வார்த்தையை கேட்கறதுக்கு இன்னைக்கு தேர்ந்தெடுக்கப்பட்ட ஆத்துமாக்கள் எவ்வளவோ இருக்கிறாங்க. அவங்களுக்குலாம் இன்னும் வார்த்தை போய் சேரல. ஆண்டவர் நித்திய ஜீவனுக்கென்று நியமித்தவர்கள் விசுவாசித்தார்களாம். கண்டிப்பா அந்த நியமித்தவர்கள் நம்மளை பார்க்கும்படி செய்வார். அப்ப இந்த வேலையில கூட, இந்த வேலை நம்ம ஆணுடைய சமூகத்துல ஒப்பு கொடுத்து நம்ம ஜெபம் பண்ண போறோம். நிறைய தீர்மானங்கள் இருக்கு. போதும், நமக்கு 2 தீர்மானம் போதும். ஒரு தீர்மானம் என்னது? வாய் மீறாதபடிக்கு தீர்மானம் பண்ணினேன். இன்னொரு தீர்மானம் என்னது? சிலுவையில் அறையப்பட்ட இயேசு கிறிஸ்துவே அன்று வேறொன்றையும் குறித்து அறியாதிருக்க, மற்றவங்களுக்கு அறிவிக்காதிருக்க தீர்மானித்திருந்தேன். நம்ம ஜெபம் பண்ணுவோமா? எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, நன்றி இருந்த உள்ளத்தோடு நாங்கள் உம்மை துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். எங்கள் அன்பு தகப்பனே, உமக்கு நன்றி அப்பா. எங்களுக்கு இந்த 21 நாள் உபவாசத்தை இந்த வருடத்தின் கடைசியில கொடுத்து ஆண்டவரே எஸ்ஸப்பா, எங்களை ஆண்டவரே நீங்க ஷேப் பண்ணிட்டு வர்றீங்க எஸ்ஸப்பா. பரிசுத்தமா இருக்கிறவன் இன்னும் பரிசுத்தமாகட்டும், நீதி செய்கிறவன் இன்னும் நீதி செய்யட்டும் எஸ்ஸப்பா. எங்களை அப்படியாய் பரிசுத்தத்தின் மேல பரிசுத்தம் அடைய, நீதியின் மேல் நீதிய நாங்க செய்யும்படியா நீர் எங்களை வழி நடத்துகிறதற்காக நன்றி அப்பா. இந்த உபவாச ஜெபத்துக்காக நன்றி அப்பா. ஒவ்வொரு நாளும் நீங்க எங்களை ஆண்டவரே அப்பா நீங்க உருமாற்றி வர்றீங்க அப்பா. உங்களுக்கு பிரியமா நீங்க ஷேப் பண்ணிட்டு வர்றீங்க அப்பா, அதற்காக நன்றி அப்பா. இந்த நாளில கூட எஸ்ஸப்பா, நாங்க தானியேலுடைய வாழ்க்கையில ஆண்டவரே யாருமே அவரை பார்க்கல. அவங்க அம்மா அப்பா அவரோட இல்ல, அவங்க உற்றார் உறவினர் யாரும் இல்ல. ஆனாலும் தன்னுடைய இருதயத்துல அவனுக்கு ஒரு வைராக்கியம் ஆண்டவரே, ஒரு உறுதி, நான் என் சரீரத்தை என்ன நான் தீட்டுப்படுத்த மாட்டேன், அது ராஜாவாவே இருக்கட்டும், அவர் கட்டளைக்கு கீழ்ப்படிச்சு நான் என்ன தீட்டுப்படுத்த மாட்டேன்னு சொல்லி தன்னுடைய இருதயத்தில் அவர் தீர்மானம் பண்ணிக்கொண்டு, அவர் தீர்மானம் எடுத்தபடியினால ஆண்டவரே நாங்கள் தானியேலுடைய காரியங்களை பார்க்கிறோம் ஆண்டவரே. அந்த தானியேல் மூலமாக எந்த ராஜா கட்டாயப்படுத்தணும் அந்த ராஜாவே நாங்கள் வாசிக்கிறோம் ஆண்டவரே. அப்பா, இஸ்ரவேலின் தேவனே தேவன் என்று சொல்லி ஆண்டவரே அவன் அறிக்கையிட்டத ஆண்டவரே அவன் பணிந்து கொண்டதை நாங்க வேதத்துல வாசிக்கிறோம் ஆண்டவரே. ஆமாப்பா, எங்களுடைய தீர்மானங்கள் முரட்டாட்டம் உள்ள மனிதர்களையும் இயேசுவை ஏற்றுக்கொள்ளும்படி செய்யும் ஆண்டவரே. அப்பா, நாங்க எடுக்கிற தீர்மானங்கள் உமக்கு பிரியமானதாய் ஆண்டவரே அப்பா, உங்களுடைய ராஜ்யத்தை ஆண்டவரே இந்த பூமியில ஸ்தாபிப்பதற்கு ஏதுவானதாய் இருக்க வேண்டுமே ஒழிய ஒருபோதும் எங்க ஆசைகளை, எங்க மனசு மாம்சம் விரும்பினவைகளை நிறைவேற்ற எடுக்கப்படுகிறதா இருக்கவே கூடாது ஏசப்பா. அப்பா, இந்த வருடத்தின் கடைசியில கூட ஆண்டவரே அப்பா நாங்க நன்மை செய்யும்படி தீர்மானிக்க ஆண்டவரே அப்பா, குறிப்பாக இந்த நாளில நாங்கள் தியானித்ததை போல எங்கள் வாய் மீறாதபடிக்கு நாங்கள் தீர்மானம் பண்ண எங்களுக்கு உதவி செய்யுங்கப்பா. நாங்க வாய் மீறி ஆண்டவரே நாங்க பதறி கூட பேசிடக்கூடாதப்பா, யாரையும் குற்றப்படுத்திடக்கூடாதப்பா ஆண்டவரே, யாருக்கு விரோதமாகவும் பேசக்கூடாதப்பா, கசப்புகளை பேசக்கூடாதப்பா, வெறுப்புகள்ல காய் மகாரங்களை ஆண்டவரே நாங்க பேசக்கூடாதப்பா, பழிவாங்குற நோக்கத்தோட பேசக்கூடாது ஆண்டவரே. அப்பா, எங்களுடைய வார்த்தைகள் ஆண்டவரே கிருபை நிறைந்ததாய் உப்பால் சாரமேறினதாய் இருக்க வேண்டும் ஆண்டவரே. எங்களுடைய வாய் ஆண்டவரே, எங்களுடைய வாயின் வார்த்தைகள் மற்றவங்களுக்கு ஆறுதலை கொடுக்கணும்ப்பா, மற்றவங்களுக்கு பக்தி விருத்தியை கொடுக்கணும்ப்பா ஆண்டவரே. அப்பா தகப்பனே ஏசப்பா, கெட்ட வார்த்தை ஒன்றும் உங்க வாயில வரக்கூடாதுன்னு சொல்லப்பட்டிருக்கிறது அப்பா. கெட்ட வார்த்தை எங்க வாயில வரக்கூடாது ஏசப்பா ஆண்டவரே. உலகத்தின் காரியங்கள், உலகத்தார போல பேசுகிற பேச்சு எங்க வாயில இருக்கக்கூடாது ஆண்டவரே. தெய்வ பக்திக்குரியவர்கள் என்று சொல்லத்தக்கதாக எங்கள் வாயின் வார்த்தைகள் உமக்கு பிரியமானதா இருக்கணும் ஆண்டவரே. அப்பா, நாங்க உமக்கு பிரியமானதை பேசும்போது உங்க உள்ளின் பிரியங்கள் மகிழும் என்று சொல்லி நாங்கள் வாசிக்கிறோமே ஆண்டவரை. உண்மை பிரியப்படுத்துகிறபடி நாங்க பேச
ஆண்டவரே இந்த வருடத்தின் கடைசியில நாங்க தீர்மானம் எடுக்க எங்களுக்கு உதவி செய்யும். அடுத்ததாக ஆண்டவரே சிலுவையில் அறையப்பட்ட இயேசு கிறிஸ்துவை ஆண்டவரே மற்றவர்களுக்கு அறிவிக்க நாங்கள் தீர்மானம் எடுக்க எங்களுக்கு உதவி செய்யும். ஆண்டவரே சமயம் வாய்த்தாலும் வாய்க்காவிட்டாலும் திருவசனத்தை ஜாக்கிரதையா பிரசங்கம் பண்ண சொல்லியிருக்கீங்களப்பா. ஆண்டவரே எங்களுக்கு ஆத்துமாக்களை எங்களை அனுப்பு, எங்களுக்கு தாங்க ஏசப்பா. ஆமாப்பா, நாங்க தீர்மானம் எடுக்கும் போது எங்களுக்கு உதவி செய்கிற தேவன் ஆண்டவரே. அப்பா, அந்த தீர்மானத்தை நிறைவேற்ற எங்களுக்கு பலனும் சத்துவமும் கொடுக்கிற தேவன் ஆண்டவரே. இந்த வேலை எங்களை அர்ப்பணிக்கிறோம் அப்பா. தேவனாகிய கர்த்தத்தாமே எங்களை பொறுப்படுத்திக் கொள்வீராக. எங்களுடைய நாட்களில் நாங்க இந்த தீர்மானங்களை மாத்திரமல்ல, நிறைய நல்ல தீர்மானங்களை எடுக்க எங்களுக்கு உதவி செய்வீராக. பரிசுத்த ஆவியானவரே எங்களை நடத்துவீராக. உணர்வை கொடுத்து நடத்தி எங்களை ஆண்டவரே சத்தியத்தின் பாதையில் நடத்துவீராக. இயேசுவின் நாமத்துல கேட்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென்.